யூடியூப் புதுசா வீடியோ சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆப் வச்சிருக்கு. என்ன ஆப்னா அந்த ஆப்ல நானும் தான் சிக்கியிருக்கேன். ஸோ அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பயுமே தேவை. அதனால எனக்கு உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். என்னன்னா இப்ப கரண்டா ஒரு லாஸ்ட் வீக் போல சடனா யூடியூப்ல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட்னா ஆல்ரெடி யூடியூபோட நம்ம மானிட்டேஷன் ஆகிறதுக்கு ரீசன் ஒன்னே என்னது, எல்லாருமே மணி மோட்டிவேஷன். அதுக்காக அடுத்து நம்மள 4 பேர் ரெகக்னேஷன் பண்ணணும், நம்மள 4 பேர் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் மெயினா ஆரம்பிக்கிறது. சோ அதே பேசிக்ஸ்ல நான் ஆரம்பிச்சேன். அதை ஆரம்பிச்சு என்ன ஆச்சு, நான் என்ன பண்ணேன், சரி நம்ம ஒரு பிளானோட ஆரம்பிக்கணும், நான் ஒரு பிளானோட ஆரம்பிச்சேன். கடைசியில பார்த்தா ஏன் நேரத்துக்கு நான் ஆப்பு வைக்கிற மாதிரி என்ன நடந்துச்சுன்னா, அதை அப்டேட் பண்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்டேஷன்னா, எப்பயுமே ஜென்ரலா யூடியூப்ல மானிட்டேஷன்ன்றது என்னன்னா 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். அப்படி இல்ல 4000 வாட்ச் ஹவர்ஸ்க்கு பதில நீங்க என்ன பண்ணலாம்னா 10 lakhs பப்ளிக் ஷார்ட்ஸ் வியூ அந்த வரணும். சாரி 10 lakhs இல்ல 10 மில்லியன் லேக் கணக்கு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ அதுதான் மெயினா நம்மளோட டார்கெட்டே. சொல்ல போனா இதுதான் பேசிக்கானது இதுதான். ஆனா இப்ப என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா அப்டேஷன் லாஸ்டா இப்ப என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா சொல்ல போனா என்னது 1000 சப்ஸ்கிரைபர் அது அப்படியேதான் இருக்கு. மத்தபடி இந்த 4000 வாட்ச் அவர் 8000 ஆகும், 10 மில்லியன்ன்றது 20 மில்லியனா மாத்திட்டாங்க. அப்படியே டபுள் ஆக்கிட்டாங்க. நம்ம 4000க்கே இங்க நாக்கு தள்ளுது. சொல்ல போனா 4000 சத்தியமா சொல்றேன், நாக்கு தள்ளுது. புதுசா சேனல் ஆரம்பிச்சவங்களுக்கு தான் இது தெரியும் எவ்வளவு தூரம் இது கஷ்டம். எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, இன்க்ளூடிங் மீ ஆல்சோ, என்ன சொல்லிருக்கேன்னா இந்த எல்லாருமே வீடியோ போட்டாங்க, இந்த காசு சம்பாதிக்கிறாங்க, இந்த நல்லா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைப்போம். பட் நான் கரண்டா நான் லாஸ்ட் ஜனவரியில சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். இப்ப நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டா 8 months கம்ப்ளீட் ஆயிருக்கு. சரிங்களா? ஆனா வீடியோ போடும் போதுதான் தெரியும் கண்டென்ட் என்னன்னு யோசிக்கணும். மெயினா அந்த கண்டென்ட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்குதான்னு பாக்கணும். அந்த கண்டென்ட்டை உட்காந்து எடிட் பண்ணணும். அதுவும் எடிட் பண்றது இல்லாம அது கரெக்டான டயத்துல ஒரே சேம் டைம்ல அப்லோட் பண்ணணும். அதை அப்லோட் பண்ணி அதுல ரீச் போகுதா போகலையா, இதுக்கு என்ன மாத்தணும், அடுத்த வீடியோல எதை கரெக்ட் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதை பண்ணியே சத்தியமா சொல்ல மண்டை வெடிச்சு. நீங்க அதுலயும் சொல்லலாம், நீ ஏன் அப்புறம் வீடியோ போடுற மண்டை வெடிக்குதுன்னா காசு வேணும்ல. எல்லாருமே சொல்லுவாங்க எனக்கெல்லாம் காசு தான் தேவையில்ல அப்படின்ற மாதிரி. எல்லா மனுஷனா பிறந்த எல்லாத்துக்குமே காசு தேவைதான், எல்லா இதுக்குமே காசு தேவை. சோ நானுமே என்ன வீட்டை சும்மா தானே இருக்கோம், ஒரு பேசிக்கா ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் நானுமே ஆரம்பிச்சேன். சரி நம்மளால இப்போதைக்கு வேலைக்கு எல்லாம் போக முடியாது, சரி இது மூலியமா நம்ம ஏதோ நாளும் ஏர்ன் பண்ணலாம். நம்ம கோடிக்கணக்கில் சம்பாதிக்கப்படுது இல்ல, ஃபியூச்சர்ல சம்பாதிக்கலாம். அதே சொல்றேன், ஃபியூச்சர்ல சம்பாதிக்கலாம். பட் நம்மளால நினைச்ச உடனே முடியுமான்றது முடியாது சத்தியமா. அதனால இப்ப மெயினா அதுல கொடுத்துருக்க அப்டேட் யாருக்கு பாதிச்சதோ இல்லையே, எனக்கு பயங்கரமா பாதிச்சிருச்சு. எப்படா 4000க்கு சத்தியமா சொல்றேன், 4000க்கு நாக்கு தள்ளுது, பயங்கரமா தள்ளுது. இதுல 8000 வாட்ச் ஹவர்னு சத்தியமா எப்படின்றதே என்னால ஐடியா கூட முடியல. அதுக்கு என்ன கடைசி டேட்னா Feb 1 தான். Feb 1க்கு முன்னாடியே நம்ம மானிட்டேஷனுக்கு எழுதி அமிச்சிடணும். அமிச்சு அது ப்ராசஸ் ஆகணுமா இல்ல என்னன்றது எனக்கு தெரியாது. ஆக மொத்தம் Feb 1ல இருந்து இந்த 4000 வாட்ச் ஹவர் 8000 ஆகும். அதே மாதிரி 10 மில்லியன்றது 20 மில்லியனாவும் சேஞ்ச் ஆயிரும். சோ யாராவது புதுசா சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்பயே ஆரம்பிச்சு உங்களோட ஜர்னியை இந்த டிசம்பர்னே டார்கெட் வைங்க. டிசம்பருக்குள்ள நம்ம சேனல் மானிட்டேஷனுக்கு அனுப்பணும். நானுமே அதான் டார்கெட் வச்சிருக்கேன். உங்களை எல்லாரும் நம்பிதான் நான் இருக்கேன். சோ தயவு செய்து உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. ஃபுல்லா என்ன உங்களோட யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் போடுவேன் நானு. எதுவும் என்ன சொல்றது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லாதெல்லாம் போட மாட்டேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அது நான் போடுற வீடியோ எல்லாமே என்னோட சேனல் செக் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். புதுசா வந்திருந்தீங்கன்னா தயவு செய்து என்னோட சேனல் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை யாரும் நீ பண்ணுங்கன்றத சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா நான் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் போடுறேன். நான் ஏதாவது அதுல குறைகள் இருந்தாலும் நீங்க கமெண்ட் சொல்லலாம். நான் அடுத்து அதை சேஞ்ச் பண்ணிட்டேன். முன்னாடி இருந்ததுக்கு நான் எவ்வளவோ சேஞ்ச் பண்ணிட்டேன். அதே மாதிரி இப்படி கேமராலாம் உட்காந்து எனக்கு பேசவே தெரியாது சொல்லப்போனா. இப்ப நான்லாம் உட்காந்து கேமரால பேசுறேன்னா அந்த அளவுக்கு நானும் டெவலப் ஆயிட்டேன். ஐ மீன் இப்ப 4 பேத்துக்கு முன்னாடி எடுத்து ஒன்னும் டெவலப் ஆகல. இப்ப வீட்டுக்குள்ளன்றது 4 செவத்துக்குள்ள நான் எடுத்து பழகிட்டேன்.
சோ வந்து எனக்கு வந்து இப்ப மெயினா டார்கெட் வந்து இப்ப சப்ஸ்கிரைபர் வந்துரும்ன்ற எனக்கு கான்பிடென்ட் இருக்கு. இப்ப வரைக்கும் என்னோட சப்ஸ்கிரைபர் எவ்வளவு இருக்காங்கன்னா நீங்களே போய் செக் பண்ணி பார்க்கலாம். என்னோட பேஜ்ல கரெக்டா இப்ப நான் பேசுற டைமிங்கோட சேர்த்து 441 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. 1000ன்றது கண்டிப்பா நான் ரீச் பண்ணிடுவேன். எனக்கு அதுல வந்து பக்கா கான்பிடென்ட் இருக்கு. அதெல்லாம் ரீச் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி. பட் எனக்கு இருக்கிறதுலே மெயினா வந்து இந்த வாட்ச் அவர் வந்து நான் லாஸ்ட் வீக் என்னமோ 40 சம்திங் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப வந்து இந்த வீக் வந்து ஒரு 51 வந்திருக்கு. சோ எனக்கு வந்து நான் டெய்லி வந்து இனிமேல் லாங் வீடியோ கம்பல்சரி என்னோட சேனல்ல வரும். டெய்லி ஒரு லாங் வீடியோ, டெய்லி வந்து மொத்தத்துக்கு வந்து 3 ஷார்ட்ஸ் போடலான்றத பிளான் பண்ணியிருக்கேன். பட் வந்து எப்படின்றது காட் கிரேஸ். ஏன்னா நான் வீட்டுல வேலையும் பார்த்துட்டு பிள்ளைகளையும் பார்த்துட்டு வீடியோ எடுக்கணும். அதை எடுக்கிறது இல்லாம நான் அதை கிராப் பண்ணி எடிட் பண்ணி எதெல்லாம் வேணும் வேணாம் அதெல்லாம் எல்லாமே டெலிட் பண்ணும். ஸோ அது வந்து பெரிய ப்ராசஸ். அது வந்து இருக்கிறவங்களுக்கு தான் அது பயங்கரமான பெரிய ப்ராசஸ். அதுல வந்து இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். உண்மையிலே அந்த என்ன சொல்றது சேனல் ரன் பண்றவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஆல்ரெடி வந்து சேனல் இருக்கிறவங்களுக்கு இது எந்த பிரச்சனையுமே கிடையாது. புதுசா சேனல் ஆரம்பிக்கிறாங்க பாருங்க, நிறைய பேர் என்ன தெரியுமா பண்றீங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறீங்க. இது அவங்க நீ என்ன உழைக்கிறது இல்ல, வேலைக்கு போறது இல்ல, நீ வீடியோ போட்டு நீ காசு சம்பாரிச்சிருவ அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். பட் அது ரியாலிட்டி அது கிடையவே கிடையாது. சொல்ல போனா ரியாலிட்டி என்ன தெரியுமா, இருக்கிறதுலே வந்து ரொம்ப கஷ்டம். இருக்கிறதுலே கஷ்டம் கிடையாது, கஷ்டம்தான். பட் அந்த அளவு கஷ்டம்னு சொல்ல முடியாது. நம்ம எடுக்கணும் அதுதான் பெருசு. எடுக்கிறது இல்லாம அதை எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணி அதுக்கு வந்து நிறைய ப்ராசஸ் இருக்கு சொல்ல போனா. ஆனா வந்து ஒண்ணு சொல்றேன், இப்ப எல்லாருமே வந்து உங்களுக்கு ஒண்ணு தோணுச்சுன்னா எடுத்தோடனே பண்ணிருங்க. நடக்கிறது நடக்காது. நீங்க எஃபோர்ட் போட்டு நடக்கலைன்றது அது வந்து வேணா சொல்லலாம். நீங்க எஃபோர்ட் போடாமலே எனக்கு வந்து நடக்குமா நடக்காதான்ற டவுட்ல இருக்காதீங்க. கண்டிப்பா நடக்கும்ன்ற ஒரு கான்பிடென்ட்டோட பண்ணுங்க. எனக்குமே இப்போ ஒரு ஹோப், நம்ம வந்து டிசம்பருக்குள்ள மானிட்டேஷன் பண்ணியே ஆகணும் நானு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல நான் இருக்கேன். சோ எப்படியாவது நான் பண்ணியே தீர்வேன். அந்த மைண்ட் செட்ல தான் இப்ப இறங்கியிருக்கேன். நான் வந்து என்ன சொல்றது, டேட் வைஸ்க்கு வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த டேட்டுக்கு இந்த வீடியோ பண்ணணும், இதை பண்ணணும், பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி. சோ உங்களோட ஹெல்ப் வந்து எனக்கு கண்டிப்பா தேவை. நீங்க இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ உங்களோட ஹெல்ப் எனக்கு கண்டிப்பா தேவை, முழுக்க தேவை. அதனால எனக்கு வந்து உங்களோட சப்போர்ட்டை வந்து மட்டும் எனக்கு கொடுங்க, அது போதும். என்னோட வீடியோஸ் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து என்னன்னா, நீங்க யாராவது ஆரம்பிக்கணும் டிசைட் ஆயிருந்தாலுமே இப்பயும் இன்னும் டைம் கெட்டு போல. இப்ப வந்து கரெக்டா ஆகஸ்ட் வந்து இன்னைக்கு 16 ஆகுதா, இன்னும் வந்து உங்களுக்கு கரெக்டா வந்து 4.5 மந்த் முழுசா இருக்கு. டிசம்பர் எண்டு வரைக்கும் 4.5 மந்த்துக்குள்ள கண்டிப்பா வந்து நீங்க வந்து உங்க எஃபோர்ட் போட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். பட் வந்து சும்மா பேருக்குன்னு போடணும்னு போடக்கூடாது. நானுமே நிறைய வீடியோ பேருன்னு போட்டுதான் இருந்திருக்கேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். பட் இனி வந்து கான்சியஸா கரெக்டா ப்ராப்பரான கண்டென்ட்டா நம்ம போடணும். ஆனா உங்களுக்கு ஸ்டார்டிங் எடுத்தோடனே யாருக்குமே வியூஸ் போகாது. எனக்குமே அப்படிதான். என்னன்னா நான் முதன்றது சேனல் ஸ்டார்ட் பண்ணுவேன்ற ஐடியாலே ஸ்டார்ட் பண்ணல. சும்மா ஜென்ரலா ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சோன்னே ஃபர்ஸ்ட் இது பார்த்தோன்னே 200 வியூஸ் 300 வியூஸ்ங்கும்போது நம்ம முத போட்ட வீடியோவே 200 300 போகுது, ஐ ஜாலி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் பார்த்தா இடையில 5 வியூஸ் 10 வியூஸ் அப்படிதான் இருக்கும். ஒரு மாதிரி வந்து அப்செட் ஆயிரும் நமக்கே. இது என்னடா இப்படிதான் போகுதா வியூஸ், நமக்கே வந்து என்னடா அப்படின்ற மாதிரி தான் தோணும். குவிட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஆனா ஒண்ணு, நீங்க இன்னைக்கு இப்படி இருக்குன்றதுக்காக நாளைக்கு போடாம விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட நீங்களே வந்து அழைச்சிக்கிற மாதிரி. இன்னைக்கு இப்படி போனீங்கன்னா அடுத்த நாள் வந்து 1000 வியூஸ்க்கு மேல வரும். நான் என்னோட பர்சனல் இருந்தே சொல்றேன். நான் இப்ப கிட்டத்தட்ட 8 மாசமா போறேன்னா 8 மாசத்துல ஒரு 10க்குள்ள இருந்து ஒரு 15 வீடியோ மட்டும்தான் ஒழுங்கா போயிருக்காது. ஐ மீன் அதெல்லாம் என்னது ஒரு 200 100 50 அப்படி வியூஸ் போயிருக்குமே தவிர மத்த நான் போட்ட எல்லா வீடியோஸுமே 1000 அபோவ் தான். எதுவுமே வந்து கம்மிக்குன்றது இருக்காது. மிஞ்சி போனா நான் இப்ப வரைக்குமே ஒரு 250 வீடியோ சம்திங் கிட்ட போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுல வந்து ஒரு மிஞ்சி போனா ஒரு 10-20 வீடியோஸ் மட்டும்தான் வியூஸ் கம்மியா போயிருக்குமே தவிர மத்த எல்லாமே ஷார்ட்ஸ், நான் சொல்றது ஷார்ட்ஸ், லாங் வீடியோ நான் கம்மியா தான் இப்ப வரைக்கும் போட்டிருக்கேன். மிஞ்சி போனா என்ன ஒரு 10ல இருந்து 15 வீடியோ தான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், லாங் வீடியோ போட்டிருப்பேன். நான் இனிமேல் டெய்லியும் போடுவேன். சோ வந்து நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டு இப்படி இருந்தீங்கன்னா ஒண்ணுமே படாது. நீங்க டெய்லி கன்சிஸ்டன்ஸா ஒரே டைமிங்ல உங்களுக்கு எந்த டைம் பிக்கப் ஆகுதுன்னு பார்த்து அதுபடி போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரீச் கிடைக்கும். உண்மையிலே நல்ல பெஸ்ட் ரீச் கிடைக்கும். நல்லா வந்து நீங்களும் வந்து இந்த இதுல வந்து டெவலப் ஆகி வந்தால உங்களுக்குன்னு ஒரு 4 பேர் வந்து நீங்களும் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம்.
இப்ப வரைக்கும் எனக்குன்னு என்ன யாருன்றது எனக்கு சரியா தெரியல. கொஞ்சம் கொஞ்சம் பேர் அப்பப்ப வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க. மத்தபடி வந்து இந்த ஸ்டாண்டர்டா பண்ணுவாங்க பாருங்க. நான் உங்களோட இதுல பாக்குறேன், இந்த நிறைய பேரோட வீடியோல பாத்துருக்கேன், நான் உங்களோட பாக்குறேன் அக்காக்கா அப்படி இப்படின்ட்டு மாதிரிலாம் பேசுவாங்க. சோ அது மாதிரின்றது நமக்கு 4 பேர் ரெகனைஸ் ஆனா மட்டும்தான் நமக்குன்றது வருவாங்க. சோ வருவாங்களான்றது டவுட்டே படாதீங்க, கண்டிப்பா வருவாங்க. ஏன்னா நான் போட்ட அளவுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டது இதுதான். அதனால உங்களோட எஃபர்ட்டா போடுங்க, எப்படியாவது கிடைக்கும். சோ உங்களோட ஹெல்ப்பே எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் மீன்ஸ் எனக்கு வந்து வேற எதுவுமே இல்ல. வீடியோஸ் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான். மத்தபடி வந்து நீங்க எனக்கு வேற எந்த உதவியுமே வேணாம். இதை மட்டும் பண்ணீங்கன்னா போதும். நான் எப்படியாவது மானிட்டேஷன் பண்ணி இதே மாதிரி ஒரு வீடியோ, லாங் வீடியோல நான் உங்ககிட்ட நான் வந்து சொல்லணும். மானிட்டேஷன் நான் வந்து பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லி நான் வீடியோ போடணும். அந்த வீடியோக்காகவே நான் இந்த வீடியோ வந்து இன்னைக்கு எடுக்கிறேன். அதனால எப்படியாவது மொத்தம் எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 4 மாசம் இருக்கு. நான் 4 மாசம் தான் கணக்கு வச்சிருக்கேன். இந்த 15 நாள் விட்டுட்டு 4 மாசத்துல நான் கண்டிப்பா மானிட்டேஷன் பண்ணியே ஆகணும். ஸோ உங்க ஹெல்ப்பும் உங்க சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா தேவை தேவை தேவை. ஸோ எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி என்னோட சேனல்ல பியூட்டி டிப்ஸ், ஸ்கின் கேர் டிப்ஸ், வெயிட் லாஸ் சம்பந்தப்பட்டது எல்லாமே வரும். ஸோ நீங்க உங்களோட ஆதரவை எனக்கு தெரிவிங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து வெயிட் கெயினோட வீடியோ பார்க்கலாம். ஏன் வெயிட் கெயின்ன்றதை நான் அந்த வீடியோல நான் சொல்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.